ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு நினைப்போம். இந்த ரோல் நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக காத்துருக்கீங்க? இல்லை காத்துக்கிட்டலாம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் படம் இது நீங்கள் கதாநாயகனோ கதை நாயனோ நான் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே இப்போ குரோசியும் சரி, கோடாங்கி வடிவேல் சார் சரி, வேளாராமூர்த்தி சார் நடிச்சிருக்காரு, ராதாரவி சார் நடிச்சிருக்காரு, இவங்க விஜயலட்சுமி மேம் நடிச்சிருக்காங்க. இது ஆளாளுக்கு அவங்கவுங்க கதாபாத்திரத்தில் வரும்போது மொத்தமாக தான் இது ஸ்கிரீன் பிளே தான் கதாநாயகனாக. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு விசேஷ படம் மாதிரி ஒரு சம்சாரம். ஆனால் அந்த குடும்ப டிராமாவை மட்டும் போகாது. இதில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் சொல்கிறேன். டான்ஸ் பெருசா இல்ல, மாண்டேஜாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அது உத்தரவாதம் தரேன். அது தந்த காட்சி அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி வந்து இதுல ஒரு விறுவிறுப்பு இருந்துட்டே இருக்கும். செகண்ட் ஹாப் ஏன்னா மிடில் கிளாஸ் டைட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குடும்பம் அது எப்படி கஷ்டப்படுது அப்படி இப்படின்னு இல்லாம செகண்ட் ஹாப்ல ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு சீன்ஸ் இருக்கும். அது உங்களை வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணும். இல்ல அது எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ரகிள் தானே. இப்ப மிடில் கிளாஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற தவிக்கக்கூடிய இது வந்து மிடில் கிளாஸ். முன்னையில கீழே இருக்க மாட்டான், மேலே இருக்க மாட்டாங்க. இல்ல நான் உங்களே பார்த்தே பேசுறேன். அது அவங்க மேலே இருக்க மாட்டாங்க, கீழே இருக்க மாட்டாங்க. அந்த நடுத்தர ஒரு தத்தளிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த படம் இந்த படத்துல அது பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்ல, அது என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து பணத்தை நோக்கி தான் நம்ம படம் இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டஸ் அடுத்து போகணும்னு நினைப்போம். ஆனா பணம் வாழ்க்கையிலன்றது இது கொஞ்சம் கிளைமேக்ஸ் இந்த படம் சொல்லும். ஆமாண்ணா, ஆமா 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 ஆமா. இல்ல அது அதனாலதான் இப்ப நாங்க வந்து இப்ப தியேட்டர் ரிலீஸ் முன்னாடி வர்ற காரணமே அதானே. ஏன்னா இது தியேட்டர்ல பாருங்க, அதுக்கு பிறகு வந்து படம் நல்லா இருக்கு சார், இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாதுன்ட்டு. இன்னொன்று என்னன்னா தியேட்டர்ல பார்க்கணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மதுரையில் 100 தியேட்டருக்கு மேலே எனக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. 100 தியேட்டர் இருந்துச்சுடா அப்படின்ட்டு. அந்த தியேட்டர்ல பார்க்குற ஃபீலே வேற. இப்ப நாம ஓடிடி வியாபார ஸ்தலம் தான், அது முதலாளிகளுக்கு பாதுகாப்பான ஒரு இதுதான். ஆனா அதை தாண்டி ஒரு தியேட்டர்ல பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த இது வந்து நம்ம வீட்டுல வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்கிட்டயும் ஓடிடி இருக்கு, நானும் பாக்குறேன். இருந்தாலும் வந்து இப்ப ஒரு தியேட்டர்ல அத்தனை பேரோட வேற எங்கெங்கயோ வந்து ஒரே இடத்துல உட்காந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து உட்காந்து ஒரு இது ரசிக்கிறது பாத்தீங்களா, அது மாதிரி வராது. சாப்பிட்டேன். ஆமா, மதுரை மக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு அனாதி ஒரு அபிப்பிராயம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். உங்கள்கிட்ட வந்து மதுரை மண்ணின் மைந்தனா இருந்த அந்த விஜயகாந்த் வாய்ஸா இருக்கும், ஜித்குமார் சார் வாய்ஸா இருக்கும், அதை அவங்க சொல்ல வரும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம எப்ப நான் இங்க வந்து விஜய் டிவி போனதுல இருந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிருக்கேன். மதுரையில வந்து எப்ப வந்தாலுமே மக்கள் அன்பை வந்து அள்ளி கொடுப்பாங்க. அதுவும் நம்ம இந்த ஊரு சேர்ந்த ஆளுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பாசமே அதிகமாயிரும். ஏன்னா இங்க இருந்து நிறைய கலைஞர்கள் போயிருக்காங்க, சின்ன திரையிலையும் சரி வெள்ளித்திரையிலையும் சரி. ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்மால் ஸ்கிரீன்ல நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். பட் இப்போ ஒரு பிக் ஸ்கிரீனுக்கான ஒரு முயற்சியில வந்து ஃபர்ஸ்ட் படமே இந்த மிடில் கிளாஸ் படம் அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு வந்து ராதா ரவி சார் கூட தான் ஃபுல் காம்பினேஷனா இருந்தது. ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய கத்துக்கலாம். அவர் வந்து படத்துல நடிச்சதை விட எங்ககிட்ட வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஷேர் பண்ணுவார். நிறைய பேரை பத்தி சொல்லுவாரு, நிறைய நடிகர்களை பத்தி அவங்களுடைய கதைகள், எப்படி வந்தாங்க, எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நம்ம முன்னேறலாம், எப்படி இருந்தா அடுத்த லெவலுக்கு போகலாம், அதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவாரு. என்னோடது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். சாருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண, இவர் ஒரு பிரச்சனைல மாட்டிப்பாரு, அந்த பிரச்சனைல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காண்டி அவர் கூடயே துணையா நின்று இருப்பேன். ஒரு ஆட்டோக்காரர் ரோல். எல்லாருக்கும் சொல்ற மாதிரினா வந்து அந்த லாஸ்ட் ட்ரெய்லர்ல வர டைலாக் எல்லாருக்குமே ரீச்சபிளா இருக்கும். ஆக்சுவலா ஆண்டவன் மிடில் கிளாஸா இருக்கிறவங்களுக்கு எதையுமே கொடுக்கறது இல்ல, கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஏன்னா அதனாலதான் நம்ம மிடில் கிளாஸ் வந்து எப்பயுமே ஒரு கஷ்டம் இருக்கும், எப்பயுமே ஒரு கம்பேரிசன் இருக்கும், எப்பயுமே அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதுலயே அந்த கரண்ட் லைஃபா நம்ம கரெக்டா வாழ முடியாத ஒரு இது இருக்கும். அந்த டைலாக் பக்காவா இருக்கும்.
அவங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாங்க ஆள் இல்ல. நீங்க வந்து அவங்கள நம்பிதான் நாங்களே படியில ஏறிக்கிட்டு இருக்கோம். நாங்க இல்ல இப்ப வர்றவங்க எல்லாம் பயங்கரமா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. அவர் டைரக்டர் வயசு சின்ன வயசு தான், ஆனா அவரோட இது பாருங்க, அவர் ஸ்கிரீன் பிரசன்ட் பாருங்க. அதே மாதிரி எங்க படத்தோட மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் இதுதான் பிரணவ் முனிராஜ்னு சொல்லிட்டு, அவருடைய மியூசிக்கே சூப்பரா இருக்கு. இந்த படத்துல மியூசிக் ரொம்ப ஒரு பெரிய பலமா வந்திருக்கு. இது நம்மளோட அட்வான்டேஜா தான் இருக்காங்க, அறிவுரை எல்லாம் கிடையாது, வாய்ப்பு தான் வேணும். ஆமா, அது எப்படிங்க, அதான் நீ தான் சொல்றீங்க. சாரா பத்தி எப்பயுமே எங்க கேட்டாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட கத்துக்க வேண்டியதே ஒரு உதவி செய்யணும், கஷ்டம்னு வரவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், பசின்னு வரவனுக்கு சோறு போடணும். சார் இல்லைன்னா கூட அவர்கிட்ட வந்து எடுத்துக்கிட்ட நம்ம ஒரு குட் குவாலிட்டி. ஸோ அதனால அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பேசும்பொழுது. இப்ப மதுரையில எப்படி இது ரொம்ப இது எக்ஸைட்டா இருக்கும். ஆனா நான் சொல்றேன், மதுரையில ஒரு இது இருக்கும்ல, அது அப்ப மதுரை அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், 18ஆம் படி கருப்பசாமி, நிறைய இது இருக்கும். ஜிகர்தண்டா, அது மாதிரி விஜயகாந்த் சார் மதுரை அப்படின்னா விஜயகாந்த் சார் அதுக்கு உண்டான ஒரு பேரா இருப்பார்.